தாரும் காந்தராஜம் அவர்களும் சேர்ந்து ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்திருந்தாங்க. அதுல வந்து திரைப்பட நடிகர்கள், நடிகைகள் பத்திலாம் ரொம்பவே ஆபாசமா பேசியிருந்தாங்க. அவங்க மேல வந்து ஒரு 17 கேஸ் போட்டிருந்தாங்க. ஏன் அவங்களால வந்து இன்னும் கைது பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. எப்படி சார் பாக்குறீங்க? இது உங்களுடைய கருத்தா என்ன சொல்றீங்க? புதைபொருள் ஆராய்ச்சி பண்ணுறீங்க. ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி போட்டாங்க. கோர்ட்டுக்கு கூட்டு போனாங்க. கோர்ட்டுக்கு போன அப்பீர் ஆனேன். விளக்கங்கள் கொடுத்தேன். கேஸ் முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். நான் சில கேள்விகள் கேட்டேன். சில கேள்விகளை நான் கோர்ட்டில் வந்து சொல்லட்டான்னு தயவு செய்து போயிடுங்கன்ட்டாங்க. அவ்வளோதான். அவ்வளோதான் நடந்தது. இதுக்கு மேலே நான் பேசுறதுக்கு நான் விரும்பலை. அவருக்கு நான் சொல்கிறேன், எங்களை ஒன்றும் யாரும் விட்டுறல. அதாவது நீ என்ன பதிவு பண்ணுறது? இந்த தினமலர் பத்திரிகையில் வந்து அதிகார வர்க்கம் வந்து அவரை காப்பாற்றுவதற்காக முயற்சி எடுத்து கட்டுரையை போட்டாங்க. எல்லாம் இப்போ பழசு, ரொம்ப பழசு. பொதுப்பொருள் ஆராய்ச்சி பண்ணுறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவருக்கு வேறு வழி இல்லை. பயங்கரமாக பேசிட்டோம். இதெல்லாம் எதிர்த்து இது பண்ணுறோம். அதுதான் நான் தான் சொல்கிறேனுங்களே, பேச்சு தோற்றவர்கள் ஏசி தீர்க என்ன பண்ண முடியும்? பதில் சொல்ல தெரியல. ஏன் வழக்கு போட்டார்கள்? பிடிக்கவில்லை. நீ பேசுனதுக்கு நான் பேசுனதுக்கு வித்தியாசம் இல்லை. குற்றம் தான்ப்பா. பிக் பாக்கெட் அடிக்கிறது ஒரு குற்றம். இப்போ மகத்தான ஊழல் பண்ணுறது ஒரு குற்றம். பல கோடி ரூபாய் அடிக்கிறது ஒரு குற்றம். பிக் பாக்கெட் கொடுக்குற தண்டனை தான் பல கோடி ரூபாய் ஊழல் பண்ணுறவனுக்கு கொடுப்பாங்களா? நீ யார், நான் யார்? நீ என்னென்னலாம் பேசுன, அதுக்கு பிடிச்சாங்க.